அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம், அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை வாரந்தோறும் ஒவ்வொரு சனி பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமா அர்பாஸ் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகின்றது. கலையத்தில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமா அர்பாஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றனர். வணக்கம் மாஸ்டர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் அரசு. வணக்கம் மாஸ்டர்களே. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனஞானி. இன்றைய ஆசிரியர் தலையங்கம், ட்ரம்பின் விருப்ப அலையில் உலக புதிய அரசியல் ஒழுங்குமுறை, காணப்போகும் மாற்றத்துக்கேற்ப செயல்பட வல்லவரை தெரிவு செய்யுங்கள். இதுதான் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். மாஸ்டர் கூறுங்கள். எல்லோருக்கும் தெரியும், ட்ரம்பினுடைய அலண்டு ஒன்று மிக மோசமாக வீசி இருக்குது. அது எப்படி சாத்தியமாயிற்றுன்னு சொல்லி பலரும் பலவிதமாக இன்றைக்கு உலக ஊடகங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான ஒரு சூழலில் கார்டியன் பத்திரிகையினுடைய ஊடக பத்தி எழுத்தாளராக இருக்கின்ற மார்ட்டின் கெட்டில் அவர்கள் ஒரு அமெரிக்காவின் அதிர்ச்சி தரும் தேர்தல் முடிவு, புதிய உலக முறையில் ட்ரம்பின் புதிய விருப்பலி ஒன்றை உருவாக்கும் என்ற ஒரு ஆய்வு ஒன்று எழுதியிருக்கின்றார். அந்த ஆய்வுல உலக பிரச்சனைகளுக்கு மிதவையாக முன்வைக்கப்பட்ட எல்லா கருதுகோள்களும் இன்று தகர்ந்து போயின. இந்நேரத்தில் அமெரிக்காவுடனான பிரித்தானியாவின் சிறப்பு உறவு நடைமுறைத்தன்மைக்கேற்ப அமைய வேண்டும் என்றும் ஒரு எச்சரிப்பையும் விடுத்திருக்கின்றார். ஒரு முக்கியமான ஒரு கட்டுரையாக இருக்குது. என்னன்னு சொன்னால், இந்த ட்ரம்பினுடைய 2ஆம் வருகை, அதை இப்பொழுது தற்காலத்துக்கேற்ப ட்ரம்ப் டென்ட்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் மாதிரியே போடுறாங்க. ட்ரம்ப் டென்ட்னு சொல்லி சாஃப்ட்வேர் மாறிக்கொண்டிருக்கிறது. முதல் ட்ரம்ப் 1 வந்தது, இப்போ ட்ரம்ப் 2 வருதுன்னு சொல்லி. அந்த ட்ரம்ப் 2 ஜனவரி மாதம் 21ஆம் தேதி அடுத்த வருஷம் செயலாற்ற துவங்கிடும். அப்போ அந்த பின்னணியில் அமெரிக்க மக்கள் ஒரு வித்தியாசமான முறையில வாக்களித்திருக்கிறார்கள். இந்த வித்தியாசமான முறை என்ற ஒரு முக்கியமானதாக பார்க்கிறார்கள். அதாவது எடுத்து பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவில் நடந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, அல்லது இந்தியாவில் நடந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, அல்லது இலங்கையில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தேர்தலாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் மக்கள் வித்தியாசமான முறையில் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த வித்தியாசம் ஏன் ஏற்பட்டது? அப்ப அந்த மக்களுக்கு இப்ப இருக்கிற இந்த ஆட்சி முறைமை அவர்களுக்கான வாழ்வை உருவாக்கவில்லை. எனக்கான வாழ்வை உருவாக்கவில்லை என்றால்தான் நான் வித்தியாசமா சிந்திப்பேன். இந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு போவோமா, அல்லது இன்னொரு படிப்பை தொடங்குவோமா, இல்லை இன்னொரு நாட்டில் போய் வேலை செய்வோமா, இப்படிலாம் சிந்திக்கிறது எப்போ சிந்திப்போம்? எங்களுடைய வாழ்க்கைக்கு நாளாந்த வாழ்க்கையே வாழ்வதற்கான அந்த ஆற்றல் எங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னா ஆற்றல் உருவாக்க பார்ப்போம். அப்படித்தான் இப்ப உலக நாடுகளில் இருக்க மக்கள் எல்லாரும் வித்தியாசமான முறையில் சிந்திக்கின்றார்கள் என்றால், அந்த வித்தியாசமான முறை என்பது என்ன என்றதை பார்க்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு இந்திய உலகத்தை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் 2வது மகா யுத்தத்துக்கு பிறகு இந்த பேக்ஸ் அமெரிக்கனான்ற ஒரு உலகத்துக்கான அமெரிக்காவினுடைய சமாதான முயற்சிகள். இந்த பேக்ஸ் என்ற சொல்லு ஒரு லட்டின் சொல்லு. அதான் சமாதானத்தை குறிக்கிற 3 எழுத்து PAX என்றது. இந்த பின்னணியில தான் அமெரிக்கா உலகம் முழுவதையும் தான் அமைதியில வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி செயற்பட துவங்கினார்கள். அந்த பின்னணியில் தான் அனைத்துலக நாணய நிதியம் வந்தது. அந்த பின்னணியில் உலக வங்கியும் வந்தது. அந்த பின்னணியில் தான் அமெரிக்கா உலகம் எல்லாத்துக்கும் உணவுகளை வழங்குற தன்மை எல்லாம் வந்தது. அப்புறம் உணவு வளங்கள் படிப்படியாக ஆயுத வளங்களாக மாறினது. எல்லாம் எப்படி வந்ததுன்னு சொன்னா இந்த சமாதானத்துக்கான முயற்சி. இப்போ இலங்கையில் எடுத்தாலும் இந்த மாதிரி விளையாட்டுத்தான் இருக்கு. அதாவது இலங்கையை பிரித்தானியரிடத்துல இருந்து விடுவிக்கிறதுன்ற அந்த முயற்சி இலங்கை தீவுக்கான சமாதானத்தை கொண்டு வரும் என்று தொடங்கினார்.
அவர் தொடங்கியல 2 தேசங்களும் ஒன்றான் என்று செயற்பட்டதும், பிறகு அதுக்குள்ள வந்து பிரித்தானிய காலனித்துவம் வந்து சிங்கள பெரும்பான்மை ஒற்றை ஆட்சிய பாராளுமன்ற முறையை கொண்டு வந்த உடனே சிங்களவர்கள் அதை தங்களுக்கான சமாதானத்துக்கான முயற்சி என்று வச்சுக்கொண்டு அவர்கள் செய்தது என்ன? தமிழருடைய மண்ணையும் மண்ணினுடைய வளத்தையும் மக்களையும் மக்களுடைய மனித வலுவையும் சுரண்டினது. என்றால் எந்த ஒரு அரசும் எல்லா அரசுமே அதிகாரத்தை கட்டமைப்பு என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அந்த அதிகாரத்தை கட்டமைக்கிறதாக இருந்தால் அது வந்து 2 வகையெல்லாம் வரலாம். ஒன்று வந்து மக்களை வந்து மனித வலுவை வந்து எப்பொழுதுமே தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கணும், அந்த கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கிற மாதிரி செயற்படுவார். அதே நேரத்தில் நிலத்தினுடைய வளத்தையும் கடலுடைய வளத்தையும் வானுடைய வளத்தையும் சுரண்டுகின்ற தன்மைக்குள் போவார். ஆகவே இந்த பின்னணியில் தான் இனப்பிரச்சனை, மத பிரச்சனை, மொழி பிரச்சனை, பிரேச பிரச்சனை, சாதி பிரச்சனை என்று அந்த பிரச்சனைகள் பலவாக வரும். அதுதான் பிரித்தாளும் தந்திரமா வாரது. அப்ப இன்றைக்கு உலக மக்கள் எடுத்திருக்கிற முடிவு என்னன்னு சொன்னால், வித்தியாசமான முறையில் சிந்திக்கிறார்கள் என்றால் இந்த இந்த இன்றைய உலகம் வந்து பொருளாதார ரீதியாக பலம் பெற்றவர்களுக்காக செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கு. ஏனென்றால் தொழில்நுட்பம் வளர்ச்சியடைஞ்சிருக்குது, அது வந்து ஏஐ மட்டும் போயிருக்கு. ஆனா அதற்கான பணம், பயிற்சி பெறுவதற்கான உதவிக்கு பணங்கள் ஒரு நிறுவனத்திலிருந்து வருதுன்ற அதுக்கு அந்த வளம் இருக்க வேணும். அது முக்கியமானது ஒன்றா பார்க்குறாங்க. அப்படி பார்க்கல பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய இந்த தேர்தல் முடிவு என்பது அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு சில முதலாளிமாரால தான் ட்ரம்புக்கு அளிக்கப்பட்ட மிகப்பெரிய நிதி பாய்ச்சலுக்கூடாக அது நடைபெற்றது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவரும் அது தன்னுடைய நன்றியுரையில நேரடியாகவே கூர்ந்ததையும் பார்க்கிறோம். அது மாதிரி தான் இலங்கையிலையும் வந்து கொழும்பு சார்ந்த ஒரு கட்டமைப்பு உருவாகி அது வளர்ந்து வந்தது. இதெல்லாம் பழைய கதை. இன்றைக்கு வந்து பார்க்க போனா இங்க எப்படி மக்கள் வந்து ட்ரம்பை கொண்டு வந்ததற்கான பிரதானமான காரணம் மக்களுக்கு வந்து சாப்பாடு இல்லாம நிலை இருந்தது, மருத்துவ பிரச்சனை இருந்தது, வேலை பிரச்சனை இருந்தது, கல்வி பிரச்சனை இருந்தது. இந்த அத்தியாவசியமான பிரச்சனைகள் தீர்க்கப்படாத ஒரு நிலையில பைடன் வந்து போதிய அளவு அதற்கான முயற்சிகளை செய்யவில்லை. அதன் காரணமாக அதற்கு காரணமாக இருந்தது ட்ரம்பை பொறுத்தமட்டில் உக்ரைன் யுத்தம் என்றது உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு இடையில நடக்கிற யுத்தமாக பார்க்க இல்லை, அமெரிக்காவோட பொருளாதாரத்தை பாதிக்கிற ஒரு யுத்தமாக பார்க்கலாம். அதோடு வந்து ஐரோப்பிய நாடுகள் நேட்டோக்களால் வந்து அமெரிக்காவையும் இந்த சிக்கல்களுக்கு இழுத்து விடுகிறது. ஆகவே நேட்டோவில் நாங்கள் இருக்கிறோம், ஆனால் நாங்கள் நேட்டோவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பங்களிப்பு நிதி பங்களிப்பு செய்ய மாட்டோம். அப்படியான ஒரு சிக்கலான நிலையை கொண்டு வரைக்கலாம். இன்றைக்கு வந்து உலகத்தில் வந்து சிக்கல் வரப்போகுது என்றால் இப்போ இருந்து கொண்டிருக்கிற இந்த அதுதான் அடுத்த கட்டத்தில் சொல்றார். சொல்லிக்கொண்டு வரைக்கல மிக அழகான வசன நடைகளை சொல்லுவார். அதாவது சமாதானத்துக்கான போர், நீதியான போர் என்ற 2 வசனங்கள் வந்து அரசியலில் பேசப்படுறது வழக்கம். வியட்நாமில் இருந்து இந்த பேச்சு இருக்குது. ஜோர்ஜ் புஷ் வந்தோன்னு அதிலே இருந்து விடுபட்டு பயங்கரவாதத்துக்கு எதிராக போர்தான் நடக்கும், தங்களை விருப்பமானவர் தான் ஆயுத வளங்கள் நடக்கும். ஆனால் அந்த சொல்லாடல் வந்து பயங்கரவாதத்துக்கு எதிரான போர். இந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்று சொல்லிக்கல தான் 2008ஆம் ஆண்டுல பீட்டர் ஷாப் வந்து இங்க லண்டன்ல நடந்த உலக அமைதிக்கான ஆதரவாளர்களால் நடத்தப்பட்ட ஸ்ரீலங்கா இனமுரண்பாடுகள் குறித்த அனைத்துலக மாநாட்டில் வந்து ஸ்வீடன் பேராசிரியர், உப்சிலா பல்கலைக்கழக பேராசிரியர், தமிழருடைய எதிர்ப்பு போராட்டங்களும் பேக்ஸ் அமெரிக்கானா ஐரோப்பியன்ற என்ற தலைப்பில் ஒரு ஆய்வு கட்டுரை படித்தார். அந்த கட்டுரையில வந்து இந்த பயங்கரவாத பட்டியலுக்குள்ள வந்து 2006ஆம் ஆண்டுல இருந்து தமிழர்களுடைய எதிர்ப்பு அமைப்புகளும் செயற்பாட்டாளர்களும் போடப்பட்டது என்ற விளைவுகளையும் அதன் காரணமாக வந்து தமிழர்கள் தங்களுக்கான பாதுகாப்பான அமைதியான ஒரு எதிர்காலத்தை உருவாக்க முடியாமல் இருக்க பற்றியெல்லாம் பேசினார்கள். அப்போ இதை இப்போ திருப்பி இவர்கள் இந்த தேர்தல் முறையில் சொல்ல வேணும். சொல்லி இந்த மாதிரியாக மாற்றம் பெற நேரத்தில் எங்களுக்கான இந்த பயங்கரவாத தடை சட்டம் வந்து இப்போ இருக்கிற புதிய முறையில் வந்து ட்ரம்ப் அழுத்தத்தால் மாற்றப்பட வேண்டும்னு சொல்லி ட்ரம்புக்கான ஒரு செய்தியே இந்த பொது முறையில் கொடுக்க வேணும். அதே மாதிரி வந்து இந்த பொருளாதார வளங்கள் சம்பந்தமான விஷயத்தை பற்றி பேசிக்கல ஒரு மிக அழகா சொல்லுவார். மத்திய கிழக்குல வந்து ஒபாமாவோ இல்லாட்டி வந்து பைடனோ அந்த அமெரிக்காட இந்த ஹோல்ட் அந்த செங்கோலை அங்கே நிறுத்த முடியாது போயிட்டுதுன்னு சொல்லி, அதே மாதிரியாக வந்து நாங்கள் விரும்பாவட்டான ட்ரம்ப் வந்து ஒரு வர்த்தகர் எப்படி ஒரு
வர்த்தக திட்டத்தை வகுத்து அதற்கான பலம் என்ன, பலவீனம் என்ன, அதுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, அந்த அதை மாற்றி அமைக்கிறதுக்கு என்ன செய்ய வேணும் என்ற அந்த தன்மையெல்லாம் சிந்திச்சு செயல்படுவானோ அது மாதிரி அவரை பொறுத்த மட்டும் இன்றைக்கு உக்ரைன் போர் ரஷ்யாவை பார்த்து கொள்ளட்டும். அதே நேரத்தில் இன்னொன்று சொன்ன நேரத்துக்கு ரஷ்யாவோட திரவத்தன்மையும், ரஷ்யாவுடைய பணத்தினுடைய திரவத்தன்மையும், சீனாவுடைய பணத்தினுடைய திரவத்தன்மையும் அவருக்கு தான் இருக்குது. அவர் இங்கே திரவத்தன்மை இங்கே இருக்கைக்குள்ள நீங்கள் காசை வச்சிருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. திரவத்தன்மைகளால் தான் அந்த பொருளாதார சுழற்சி ஏற்படும். அதனால நான் அந்த பின்னணியில் அவரை தான் வளைச்சு போடுவேன். எங்க போயிருக்குது லிக்விடிட்டி தான் முக்கியம். அதே மாதிரி தான் வடகொரியா பிரச்சனையா இருக்குன்னு அங்கேயே இறங்கிட்டான். அங்கேயே இறங்கி என்ன பிரச்சனை கதை. ஆனா எங்களாக்கள் என்ன செய்யறோம், இந்த திரவத்தன்மை பற்றி யோசிக்கவே இல்லை. காசு மக்களுக்கு இடையில விரைக்கல, அதை மக்கள் கூடாக நாங்கள் மேலும் பலம் பொருந்திய ஒரு கட்டமைப்பாக மாற்ற வேணும். அப்படி பலம் பொருந்திய கட்டமைப்பாக மாற்றினா தான் மக்களுக்கான சமூக நல்ல தன்மைகளை உருவாக்கலாம். அதை பற்றி யாருமே சிந்திக்கிறே இல்லை. ஆக்களிடம் காசு பண்றது, கேட்கறது இப்ப உலகத்துல பொருளாதார மந்த நிலையை நோக்கி உலகம் போய்கொண்டிருக்கிற தன்மையில கொடுப்பதற்கும் ஒருவரும் இருக்க மாட்டான், வாங்கி நீங்க செயல்படுத்துறதுக்கு போதுமானதாக இருக்காது. இந்த சிக்கல்களை எல்லாம் பேசுகின்ற ஒன்றாக இந்த தேர்தல் முறை இருக்க வேணும் என்ற பற்றி தான் நாங்க பேசுறோம். என்னன்னு சொன்னா ட்ரம்ப் விருப்பலையில இந்த உலக புதிய அரசியல் முறை அமைய போகிறது என்பது என் வெளிப்படையான ஒரு உண்மை. அந்த நேரத்துக்குள்ள அந்த ஏற்பட போகிற அந்த தன்மைக்கு ஏற்ப எங்களையும் கொண்டு அனைத்துலக தன்மையோட பொருத்தி கொண்டு எங்களோட தனித்தன்மையோடும் இருக்க வேணும். ரெண்டும் இருக்க வேணும். என்ன நான் வீட்டிலே இருக்கிறேன், இது எந்த வீட்டுக்குள்ள எனக்கான தனித்தன்மையோடு இருக்கிறேன். தெருவில் இறங்கைகளை பக்கத்து வீட்டுக்காரர் அவையெல்லாம் சேர்த்து அதுக்கு ஒரு தனித்தன்மையோடு இருக்கிறோம். ஊருக்குள்ள வரைக்கும் அந்த ஊருக்குரிய நாங்கள் தனித்தன்மையில இருக்கிறோம். நாட்டுக்குரிய தனித்தன்மை மக்களோட சேர்றது, மக்களோட பழகிறது. பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் இவ்வளவு பேர் மக்களுக்கு வேட்பாளராக நிற்கிறாருன்னு சொன்னா எல்லாருக்கும் காசு கொடுத்தவங்க நிப்பாட்டே இல்லாது. 2608 பேரையும் கொண்டு வர முடியாது காசு கொடுத்து. ஆனா மக்கள் இந்த முறைமையில விருப்பம் இல்லாதபடினால யாருமே எங்களுக்கு உதவி செய்யலை. நாங்களே போய் நாங்களே களமாடுற நிலையில நீக்கினோம். இப்படி தனித்தனியா பிரிக்கிறதன் மூலமாக அந்த அந்த வலு சிதறடிக்கப்படும். அந்த வலுவை ஒன்று சேர்க்கிறதுக்கான ஒரு முயற்சி என்னன்னு சொன்னா அதை நாங்கள் நெடுவிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் நாங்க யாருக்கு வாக்களிங்கன்னு சொல்ல போவதும் இல்லை, அப்படி சொல்றது ஊடக மரபும் இல்லை. ஆனா ஊடகத்துடைய தன்மை என்ன, ஒவ்வொருவரும் நீங்க என்ன செய்தீர்கள்ன்றதையும் சொல்லுங்க, என்ன செய்ய போறீர்கள்ன்றதையும் சொல்லுங்க. அதுல மக்களுக்கு இருக்கிற கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப உங்களை தான் பலப்படுத்துவோம், மக்களையும் பலப்படுத்துவோம். அப்படியான ஒரு இணைப்பு தான் ஒரு தேசமாக அறிவம் வழக்கம். அதை விட்டு போட்டு நாங்கள் மக்கள்கிட்டயே போகாத ஒரு நிலை இருக்கிறதாக மக்கள் கூறப்படுறார்கள். யாருமே வெளியாக்கள் கூறப்பட இல்லை. மக்கள்கிட்ட போகாத நிலை இருக்குன்னு மக்கள் கூறப்பட இல்லை. ஒரு ஊடகமாக இருக்கிறது அந்த மக்களோட கருத்து இப்படி இருக்குதுன்றதை கொண்டு வர வேண்டிய ஒரு நிலவை இருக்குது. இப்போ ட்ரம்ப் செய்தது அதுதான். அங்க பேர் உனக்கு வேலை இல்லை, வேலை இல்லை, உனக்கு வேலை இல்லையா, நான் வேலையை தாரேன், உனக்கு இந்த இடத்துல இமிகிரேஷனால பிரச்சனை வருகுதா, அப்ப விசா இல்லாம இருக்கிறவங்களெல்லாம் நான் அனுப்பி வச்சு அதுக்கு நான் முடிவு கட்டுறேன் சொன்னா சொல்லி இல்லையா. இப்ப அனுரகுமார் அலவீஸ்துண்டு அனுரகுமாரா இதைத்தான் செய்தான். மக்கள்கிட்ட போயிட்டு அந்த மக்கள்கிட்ட என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு 10 வருஷமா ஸ்டடி பண்ணியிருக்காங்க. 10 வருஷமா ஸ்டடி பண்ணி உங்களுக்கான ஒரு பாதுகாப்பாக, உங்களுக்கான ஒரு எதிர்காலமாக நாங்க மாறுவோம் என்று சொல்லிக்கல. அதுக்கப்புறம் அரசியல் வேறு. அரசியல் எவ்வளவுதான் நாங்கள் உயர்ந்த சிந்தனையோடு இருந்தாலும் இன்றைக்கு சாப்பிடாம ஒருவராண்டு ஆறாவது பேச முடியுமா? அல்லது சண்டை பிள்ளைய குடும்பத்தை பார்க்க முடியாத நிலையில சோகமாகவே வாழ்க்கை இருக்கிற நிலையில அடுத்தவனுக்கு உதவி செய்யணும் என்ற எண்ணம் வருமா? அப்படிலாம் வரும் என்று சொல்றதெல்லாம் பேச்சில் நடைமுறையில வராது. அப்படி வந்தவர்களை நாங்கள் எப்பொழுதுமே மாவீரர்கள் என்று கும்பிட்டு கொண்டிருக்கிறோம். அது வேற விஷயம். அது ஆனா சாதாரண நிலையில அப்படி வராது. சாதாரண நிலையில அந்த மக்களுடைய இணைப்பு அதை இந்த தேர்தல் செய்ய வேணும். ட்ரம்பினுடைய இந்த வெற்றிக்கும் கமலா ஹாரிஸ் அவ்வளவு உயர்ந்த தன்மைகள் எல்லாம் பேசினவ, எவ்வளவு உயர்ந்த விஷயங்கள்லாம் பேசணும். ஏன் செய்யலா போனது? அங்க இஸ்ரேல் ஹமாஸுக்கு மேலேயும் சிரியாலும் லெபனானிலும் படு மோசமான தாக்குதலால மக்களை அழிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு வசனம் நீ மக்களுக்கு எதிராக செயல்பட சொல்ல முடியவில்லை. அப்படித்தான் இங்கே அரசியல்வாதிகள் நிலை. இப்ப அனில்குமார் திசாநாயக்கா கூட எங்களுக்கு மேல மிகப்பெரிய இனஅழிப்பு நடந்து கொண்டிருக்கீங்க அங்க பார்த்து கொண்டிருந்து வர்றான். அதான் அவருக்கு கரும்புள்ளியாக இருக்குது. ஆனா அவர் அதுல இருந்து வழியால வர்றேன்னா அவர் தன்னை கழுவி காட்ட வேணும். இங்க நான் இப்ப இல்லை, கழுவுறதுக்கு நேரம் கொடுக்க வேணும். நேரம் கொடுக்க
அவைக்கு உடனே போய் அவற்றை காலகளவு போனால் அவனுக்கு தான் என்ன செய்யுதுன்னு தெரியாது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் அரசியலுக்குள்ள வந்து இப்படி மாற்றங்கள் வாரதும் இருக்குது, மோசமாகறதும் இருக்குது. அது காலத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ இவற்றை இந்த பாராளுமன்ற தேர்தல் நடக்கிற நேரத்தில் தெளிவுபடுத்த வேண்டுமென்றதுக்காக தான் இந்த அமெரிக்காவுடைய பின்னணியில உலக பிரச்சனைகளுக்கே மிதவையாக பேசப்பட்ட பல விஷயங்கள் வந்து ஒரு நாள்ல மக்களால் மாற்றி அமைக்கப்பட்டுட்டு, நீ தாண்டா ராசா, நீ எனக்கு செய்யின்னு ஒரு நாட்டை கொண்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரியோ, இன்றைக்கு ட்ரம்ப் வந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய பாராளுமன்ற சர்வாதிகார தன்மையோடு இருக்கலாம். அவர் எப்படி செய்ய போறாரு தெரியாது. ஆனா அவரை மக்கள் நம்புறதுக்கு என்ன, அவர் அரசியல் பின்னணியில வேற இல்லை. அவர் வந்து என்ன மக்கள் சேவைகளுக்கால வேற இல்லை, முழுக்க முழுக்க பிசினஸுக்காக வந்தவன். முழுக்க முழுக்க பிசினஸ்க்குள்ள வந்தோம்னா பிசினஸ் வேர்ல்ட், வர்த்தக உலகம், அதையும் பார்க்க வேணும். இப்போ இதுக்கு தான் நாங்கள் பல கூறுகளாக சேர்ந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை செய்யுங்க. அதான் நாங்கள் அதில் வற்புறுத்தி சொல்ல வேண்டிய ஒரு கடைசியாக சொல்ல வேண்டி வந்ததுன்னா, இந்த சிவாஜி கணேசன் பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் என்று சொன்ன மாதிரி, இப்போ அங்கே ஊரை பார்த்தால் கொள்கைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் என்ற மாதிரி நிற்குது ஒவ்வொன்று. மற்ற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோரிக்கைகளும் பலவிதம். அதில் வந்து ஈழத்தமிழ் இறமையை விற்கிறது ஒரு விதம் உண்டு. எல்லாமா சேர்ந்து ஈழத்தமிழ் இறமையை விற்குதுகள், எல்லாமா சேர்ந்து ஈழத்தமிழ் தேசியத்தை அளிக்குதுகள். ஈழத்தமிழ் தேசியத்தை பாதுகாக்கிறது, ஈழத்தமிழ் இறமையை பாதுகாக்கிறதா இருந்தால் கணக்கு போக வேண்டாம். மக்களோட இல்லைங்க, அவங்களுக்கு தெரியும். மக்களோட இல்லைங்க, மக்களுக்கு யார் யார் பாடுபட்டாலும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. மக்களுக்கு அங்கே இருக்க இப்போ இலங்கை தமிழற்ற பிரச்சனையோ அல்லது வந்து நாட்டில் என்ன நடக்குதுன்றோ சாதாரண தமிழருக்கு தெரியாத ஒரு நிலை இல்லை. ஆனால் ஏன் அந்த நாங்கள் என்ற அந்த நிலை ஏற்படாமல் இருக்கின்றதான் பார்க்கப்பட வேண்டியதாக இருக்குதே தவிர, நாங்கள் என்ற நிலை ஏற்பட்டால் எல்லாம் ஒருங்கிணையும். எங்களுடையது நாங்கள் இந்த நிலை வருகிறது இல்லை. இப்போ தேர்தல் மேடை அதுக்காக பயன்படுத்த வேண்டும் பார்த்தா, தேர்தல் மேடையில் அது என்னத்தை சொல்லுவான், அதை பற்றி கதைச்சாலே பெரிய சிக்கல்லையா இருக்கு. அது ஒரு வகையில வந்து மக்களுடைய மனக்குமுறலா என்ற கேள்வி கூட வருகிறது. சுருக்கமாக மாஸ்டர், மக்களுடைய தேவை விருப்பம் என்று நீங்கள் கூறும் பொழுது அடிக்கடி நீங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள், ஈழத்த அரசியல்வாதிகளை பொறுத்த மட்டில் மக்களிடம் அவர்களிடம் தொடர்பாடில் இல்லாத விடயத்தை நீங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள். அதே நிலைமை தான் இங்கே கமலா ஹாரிஸுக்கும் நடந்திருக்கின்ற நம்புகிறீர்களா? அவருக்கும் வேட்பாளர்களுக்கும் இடையில் அந்த சரியான தகவல்கள் போய் சேராதது ஒரு காரணம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் இந்த தோல்விக்கு? அதாவது பைடன் சரி, கமலா ஹாரிஸ் சரி, அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தாங்கள் வந்து தங்களோட கட்சிக்குள் வேட்புமனு தாக்கல் செய்கிற நேரத்தில் தான் மக்கள்கிட்ட வந்தார். ட்ரம்ப் அப்படி இருக்க இல்லை. ட்ரம்ப் வந்து போன வாரம் தோற்றதுக்கு பிறகு தோற்ற நாள்ல இருந்தே எலன் மஸ்கோட சேர்ந்து அவங்க வந்து படிப்படியே திட்டங்களை போட்டு கொண்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க வந்து அதாவது நீங்க ஒவ்வொரு நாளும் மக்களோட நின்றீங்க தான் மக்கள்கிட்ட இருந்து ஆதரவு வருமே தவிர, நீங்க எங்கேயோ இருந்து போட்டு திடீர்னு மக்கள்கிட்ட வந்து இறங்கினீங்கன்னா மக்களுக்கு அந்த தன்மை வராது. தன்னோட ஆறு நிற்கிறானோ அவனை தான் பார்ப்பான். அவன் எந்த கட்சி எந்த யாரை சார்ந்து நிற்கிறான்னு கூட பார்க்க மாட்டான். என்ன வாழ்க்கை பிரச்சனை அதான் எங்களோட பகுதிகளில் வந்து சில சிங்கள கட்சிகளோட பிரதிநிதிகளுக்கு கூட பாராளுமன்ற நாடாளுமன்ற இடம் கிடைக்கிறதும் சில நேரத்தில் வந்து அவங்களுக்கான ஒரு குறிக்கப்பட்ட அந்த வாக்கு வங்கிய பல ஆண்டுகளாக உடைக்க முடியாமலும் இருக்கு. காரணம் என்ன? அவன் மக்களோடு நிற்கிறான். மக்களோடு நிற்கிற தன்மைன்றது ஒவ்வொரு நாளும் அதுக்கு மிக பிரதானமாக இருக்கிற ஊடகம். ஆனால் ஊடகத்தை இன்றைக்கு நாங்கள் அதில் பலத்தை இழந்தோம். அதை பற்றி எல்லாம் பெரிய யோசனை இல்லை என்ற எத்தனையோ சொல்லிடுறோம். இன்றைக்கும் கூட எல்லோரும் வந்து பங்கு பெற்றி எல்லோருக்குமான இடமாக இருக்க வேண்டிய இந்த தளங்களை எல்லோரும் ஒருமையிலிருந்து வந்து பங்கு பெற்றுங்க. பங்கு பெற்று உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. மக்கள் சார்பாக கேட்கப்படுற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. அது மாதிரி மக்களிடத்தில் வந்து அந்த கேள்வி போய்க்கு உங்களுக்கு தெளிவு வரும். அல்லது மக்களிடத்துல இருந்து அந்த தூண்டல் விலைக்கு நீங்க அதுக்கு பதில் அளிங்க. அப்பதான் எல்லாம் திருந்து எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. மக்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். மற்ற இன்னொன்று ஒரு விஷயம், சில பேர் வந்து தமிழருடைய தேசியத்தன்மையை, தமிழருடைய இறைமத்தன்மையை கருத்தளவில் வந்து மக்களிடத்துல வந்து வச்சிருக்கிறதுக்கு அரும்பாடு படுறீர்கள். அது யாருமே மறுக்க இல்லை. அது மக்களும் அதை விரும்புகிறார்கள். ஆனால் கருத்தளவில் இருக்கிற ஒன்று வந்து செயலளவுக்கு வர முடியாது. செயலளவுக்கு வர வைக்கிறதுக்கான பிரச்சனை பற்றி தான் பேசுகிறோம். அதுக்காக வேண்டி நீங்கள் கருத்தளவில் அந்த அந்த தன்மையை பாதுகாக்கிறதுக்கு, வரலாற்று தன்மையை, தேசியத்தினுடைய வளர்ச்சியை, விடுதலையினுடைய பயணத்தினுடைய தன்மையை பாதுகாக்கிறதுக்கு எல்லா மக்களுமே ஆதரவாக தான் இருக்கிறார்கள். ஆனால் அதோட சேர்த்து ஓடிக்கொண்டிருக்கிற உலக ஓட்டம், அந்த உலக ஓட்டத்துக்குள்ள பங்கேற்கிறது, அதை யாரால முடியும்? துறை சார்ந்தவர்களால முடியும். யாரால முடியும்? இப்போ என்னால கூட எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்ல முடியாது.
நான் மருத்துவத்துறை கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், கடைசி மட்டும் என்ன மருத்துவத்துறையில படிக்க இல்லை. ஒரு சட்டத்துறையில எங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் சட்டங்களுக்கு பதில் சொல்லுமே ஒழிய ஒரு நாட்டு வேலை சட்டங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அதனாலதான் இதுக்குத்தான் ஊடகம் முக்கியம். ஊடகம் இவங்களை இணைக்கிற ஒரு இணைப்பு. அப்ப இதுகளை உணர்ந்து இப்ப இதுல யாரையும் குறை சொல்லியோ யாருமே எதிர்த்து நின்றோ கடைசியா இழக்கிறத ஒரு தமிழன் தான் இழப்பான். அதை விட்டுட்டு நாங்கள் எல்லாரும் நேரம் சந்திச்சு கதைப்போம், பேசுவோம். எனக்கு இந்த பயம் இருக்குடாப்பா, எனக்கு இந்த மாதிரி சந்தேகம் இருக்குடாப்பா. நாங்கள் தானே இப்ப என்ன அடிச்சாலும் நாங்கள் தமிழர்களுக்கு அடி போறோம். இன்னொரு அடி வேண்டாம், எங்கள்கிட்ட அடி வேணா பிரச்சனை இல்லை தானே. அது ஒரு கவலையும் இல்லை. நீங்க அடிங்கோ, எங்கட பிள்ளைகள் அடிங்கோ, அடிங்கோ. நாளைக்கு நீங்கள் இன்னொரு அடி வேண்டிகள் எங்களால வாக்கிலாது. அதான் பிரச்சனை. இன்றைக்கு இந்த நேற்றைக்கு கூட நான் என்னுடைய 47 ஆண்டு காலமா இருந்த ஒரு நண்பனோட பேசிக்கல சொன்னா, அந்த முள்ளிவாய்க்கால் நடந்த நாள்ல இருந்து அவன் நோயாளியாவே போயிட்டாங்க. எத்தனையோ பேர் நோயாளியா போயிட்டாங்க. அந்த சமுதாயத்தை திரும்பி பாருங்க, அந்த சமுதாயத்துடைய தாக்கத்தை தாங்க முடியாம நோயாளியா போயிருக்கிற பெரிய ஒரு கூட்டத்தை பார்ப்பீங்க. அவங்களும் உயிர் கொடுத்து போராடின அதே மதிப்பு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. எவ்வளவு ஆற்றலோடு இருந்தவங்க. அவங்களுக்கு பிள்ளைகள் குட்டிகளோட பிரச்சனையோ அல்லது கல்வி பிரச்சனையோ வேலை வாய்ப்போ இல்லை. ஆனா ஏன் சமுதாயம் உடைஞ்சு போகுது? தாங்க முடியுது இல்லை என்ன பார்த்து கொண்டு இருக்கிறது. அந்த ஒரு மன கொதிப்பு சில கோபமான வார்த்தையா வரலாம், திட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா திட்டைகளுக்கெல்லாம் திருப்பி ஒன்றா சேர வேணும்ன்றதை மறந்துடாதீங்க. ஆனா அது இல்லாமைக்கு அதை விட்டு போட்டு ஓடி போய் அனுராட கால கழுவினா அனுரா எங்களுக்கு அனுரா சிங்கள மக்களுக்கு செய்வாரு. அரசு இத்தனை முறை சொல்லி போட்டு அவன் பிரச்சனையை அவன் பார்க்கறான், அவன் நல்லா செய்யறானா கூடாம செய்யறவன். நாங்க சிங்கள மக்கள் சார்பா விமர்சனம் சொல்றோம்னா சொல்றோம், அதை விட்டு பிரச்சனை இல்லை. தமிழ் மக்கள் சார்பா அவருக்கு நாங்க விமர்சனம் சொல்லல. அது எந்த தமிழ் மக்களுக்கு இதுவரை எதுவுமே உருப்படியா செய்யல. செய்வேன் என்று சொல்றது வேலை செய்யல. இதுல தான் இந்த தேர்தல் மேடையில தயவு செய்து இந்த தேர்தல் மேடையை எது உண்மையோ அது பேசப்படுவதற்கு, எது செய்யப்பட வேண்டுமோ அது எடுத்து சொல்றதுக்கு, எது செய்யப்படவில்லையோ அது எடுத்து சொல்றதுக்கு இந்த தேர்தல் மேடையை பயன்படுத்துங்க. இந்த ட்ரம்போட இந்த காலத்துல நாங்கள் எல்லா அரசாங்கங்களோடும் கிட்ட போக வேண்டிய தேவை வரப்போகுது. அவனுக்கு எங்களோட நாட்டுல மூல வளங்கள் என்னென்று தெரிய வேணும், மனித வலு என்னென்று தெரிய வேணும், அந்த இணைப்பு வேணும். அதுக்காகதான் ஒரு நாளும் அரசாங்கங்கள் எதுவுமே நீதிக்காகவோ அல்லது உண்மைக்காகவோ ஒரு காலம் கிட்ட வர மாட்டாங்க. நாட்டினுடைய மூலவளம், மக்களுடைய மனித வலு, இதை இந்த மாதிரியாக தங்களோடு நினைக்கலாம்னு தான் ஒவ்வொரு அரசாங்கம் பெருமையை தவிர, அவன் நாட்டிலேயே 1008 பிரச்சனையோடு இருக்கிறவன் இந்த நாட்டில் வேலை செய்தவன் தண்டை நாட்டை இழக்கிறதுக்கு படமுட்டாளாக ஒரு அரசாங்கம் இல்லையன்றதை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். அதுக்காக அரசாங்கங்களை வேணாம்னு சொல்லல, பழகுங்க. அந்த தன்மானத்தோடு என்ன சொன்னேன் தலைவர், இனமானத்தோடும் தன்மானத்தோடும் பழகுங்க. நானாக இருந்தோன்னு மற்றவர்கள் பழகுங்க, அவ்வளவுதான். நிச்சயமாக தொடர்பாக என்னிடம் கேள்வி இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து உரையாடுவோம் மாஸ்டர். நீங்கள் இப்பொழுது இலான் மாஸ்க் தொடர்பாக கூறும் பொழுது இந்த தேர்தல் களத்தை அவர் ஒரு பயிற்சி களமாக பயன்படுத்தியிருக்கிறார் போல் தான் நான் பார்க்கிறேன். என்றால் அவருக்கும் வருங்காலத்தில் அரசியலில் அந்த அரசு தலைவருக்கான தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற அந்த விருப்பம் இருப்பதை வெளிப்படுத்துவது போல் தெரிகின்றது. சரி, நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அரசுகள் உங்களிடம் வருகின்றேன். இப்ப மாஸ்டர் கூறும்பொழுது கூறியிருந்தார், மக்கள் வாக்களித்த முறை ஒரு வித்தியாசமான முறை என்று மாஸ்டர் கூறியிருந்தார். கூறிக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு கேள்வி தோன்றிய என்னவென்றால், டொனால்ட் ட்ரம்ப் 1.0 அவருடைய அந்த ஆட்சி காலத்தில் சரியாக செயற்படுத்த முடியாமல், தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜனநாயக வழியில் நடந்த தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வன்முறையை தூண்டிய இந்த சம்பவங்கள் எல்லாவற்றையுமே வைத்து பார்க்கும் பொழுது எவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் 2.0க்கு மக்கள் வாக்களித்தார்கள்? பொது மட்டம் இல்ல டொனால்ட் ட்ரம்ப்ல அவர் மீது பல கிரிமினல் வழக்குகள் இருக்கின்றன, பல சிவில் கேசுகள் இருக்கின்றன, பல பாலியல் தொடர்பான குற்றச்சாட்டு வழக்குகள் இருக்கின்றன, நிதி மோசடி வழக்குகள் இருக்கின்றன. ஆனால் இத்தனையும் இருந்தாலும் அவர் கேபிட்டல் ஹில்லில கலவரத்தை ஏற்படுத்தினாலும் ட்ரம்பைத்தான் தெரிவு செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு அமெரிக்கா இறங்கி சென்றதன் காரணம் என்னென்று சொன்னால் அவ்வளவுத்துக்கு அரசியல் வரட்டுத்தன்மை தான். இப்போது நீங்கள் பார்க்கலாம், இலங்கையில் என்ன நடந்தது என்று சொல்லி எந்த கட்சி யாரும் நல்லவன் இல்லை என்னும் போது கெட்டவனுக்குள் ஒரு நல்லவனை தெரிவு செய்வோம் என்ற ஒரு நிலைக்குத்தான் இறங்கி போனதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. எனவேதான் நீங்கள் கூறியது போல இலான் மஸ்க் நிற்பார். இரண்டால் இப்ப ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் நியூ ஸ்டார் என்றுதான், தங்களோட ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிக்கு ஒரு நியூ ஸ்டார் என்றுதான் அவரை கூறியிருக்கிறார். $118 மில்லியன் செலவழித்திருக்கிறார் ட்ரம்ப் என்ற பிரச்சாரத்துக்காக. $118 மில்லியன். அது மட்டுமல்லாது அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அவற்றை ட்விட்டர் தளம் கடுமையாக உழைத்திருந்தது ட்ரம்ப் என்ற வெற்றிக்காக இந்த சோசியல் மீடியா.
இப்ப அவன் வந்தோட முதலாவது எலான் மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பெடரல் ஏஜென்சிஸ் வந்து ஊறிப்பட்டது சும்மா இயங்குதுன்னு சொல்லி, அதுக்கு வீணா $2 பில்லியன் செலவழிக்கிறோம், அதுகளை கட் பண்ணணும் என்று சொல்லி இருக்கிறான். இனி அது பிசினஸ்காரரான எல்லாரும் இனி அவங்க அவுட் கோயிங் முழுக்க போகும் இல்லையாப்பா, எல்லாத்திலும் டாக்ஸை கூட்டுவார்கள், வெளிநாடுகளுக்கான உதவிகளை குறைப்பார்கள், போருக்கான நிதியை குறைப்பார்கள் என்று சொல்லி, அதாவது மீண்டும் பொருளாதாரத்தால் முன்னுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு நிலை. ஏனென்றால் சைனா ஓவர்டேக் பண்ணலாம் அமெரிக்கான பொருளாதாரத்தை என்ற ஒரு பிரச்சனையும் இருக்கு. அப்ப அதை கொண்டு வர வேண்டும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த தேர்தலுக்கு பிற்பாடு இலான் மஸ்க் தனது ட்விட்டர் தளத்தில் $1 நோட்டின் படத்தை எடுத்து போட்டு, இதுதான் லாஸ்ட் மணி ஃபார் உக்ரைன் என்று எழுதிக்கிறாங்க. அப்ப இது இந்த $1 தான் இனி கடைசியாக இனிமேல் இல்லை என்ற ஒரு தொகையைத்தான் கூறுகிறார்கள். நீங்கள் கூறியது போல இந்த அவர் எதிர்வரும் காலத்தில் அவரும் அரசியலில் ஈடுபடக்கூடிய ஒரு எதிர்நிலைகள் இருக்கின்றன. இப்போதைக்கு அவர் வந்து தனது ட்விட்டர் தளத்தில் போட்டிருக்கிறார், தான் ஒயிட் ஹவுஸுக்கு மூவ் பண்றது, அந்த அதுக்கு மூவ் பண்றது போலவும். ட்ரம்பை பொறுத்தவரையில் எலான் மஸ்க் வந்து ஒரு மிகுந்த என்ன சொல்றது ஆலோசகராக வைத்திருக்கத்தான் கூறுகிறார். இதே நேரத்தில் நீங்கள் ஒன்றை பார்க்கலாம், இந்த ரஷ்யாவின் ஒரு பிலோசபர் இருக்கிறார் என்று சொன்னால் அலெக்சாண்டர் டூஜின் என்றார். அப்ப அவர் ட்ரம்பின் வெற்றி தொடர்பாக கூறியிருக்கிறார், நாங்கள் வென்று விட்டோம் என்றுதான் கூறியிருக்கின்றார். அவரின் மகள் வந்து ரஷ்யன் டுடே ஊடகத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு பத்தி எழுத்தாளர். அவ கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னர் உக்ரைன் புலனாய்வுத்துறையினர் மாஸ்கோவில் வைத்த குண்டு வெடிப்பில் கொல்லப்பட்டிருந்தார். அவன் தந்தை தான் இவர் இந்த பிலோசபர் அலெக்சாண்டர். அப்ப அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார், அதாவது இந்த உலகம் மீண்டும் ஒரு பழைய நிலைக்கு வராது, அந்த குளோபலிசம் என்றது வந்து அந்த கடைசி யுத்தத்தை இழந்து விட்டது, கடைசி சமரை இந்த உலகமயமாக்கல் இழந்து விட்டது என்று கூறியிருக்கின்றார். அதாவது இனி அந்த ஃபியூச்சர் என்றது இப்ப எல்லாத்துக்கும் ஓப்பனா, அந்த உலகத்திலே இந்த ஃபியூச்சர் வந்து ஓப்பனா இருக்கிறது, நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்றுதான் கூறியிருக்கிறேன். அப்ப இது தொடர்பாக ரஷ்யாவின் நாடாளுமன்ற பேச்சாளர் கூறும்போது ஒன்றை கூறியிருக்கிறார். என்னென்று சொன்னால், அமெரிக்காவின் பொலிட்டிஷியன் எல்லாரோடும் பார்க்கும்போது ட்ரம்ப் அமைதியை விரும்புகிறார் என்பது மட்டும் தங்களுக்கு தெரிகிறது என்று சொல்லி, ஆனால் புட்டினை பொறுத்தவரை சொல்லுகிறார், நாங்கள் வாஷிங்டன் தொடர்பாக ஒரு இலூஷனில் இருக்க தேவையில்லை என்ற பெரியத்தான் கருத்து. இப்ப ட்ரம்பை பொறுத்தவரை ட்ரம்ப் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், முதல் எங்கள் காயங்களை ஆற்ற வேண்டும், அடுத்ததாக பிக்ஸ் எவ்ரிதிங் என்றால் அவருக்கு நினைக்கும் உள்நாட்டில் வேலை இருக்குது. அப்ப அந்த வேலையை அதைத்தான் இப்ப மாஸ்டர் சொன்னவர், நீங்கள் வெளிநாடுகள் உள்நாட்டை பார்க்க தவறியதுதான் இந்த கமலா ஹாரிஸின் தோல்விக்கான மிக முக்கியமானது. வந்து இப்ப பைடன்டையோ கமலா ஹாரிஸின்டையோ அவர்கள் ஆட்சி செய்யவில்லை. பைடனை வைத்துக் கொண்டு ஒரு டீப் ஸ்டேட் ஒரு கவர்மெண்டின் ஆட்சியாகத்தான் அங்கு நடைபெற்றிருக்கு. யாரோ ஒரு குழு இந்த அமெரிக்காவின் அத்தனையையும் வழி நடத்தியிருக்கு. இது ஒரு எதிர்ப்பு வாக்களிக்கப்பட்டதாக நீங்கள் பார்க்கிறீர்களா? ஒரு கிரிமினல் குற்றவாளி, சிவில் குற்றவாளி, ஊறிப்பட்ட வழக்குகள் இருக்கின்றது. இன்று காலமை ஒன்றை பேசுகிறவர் விடிய ஒன்றை பேசுவார். கேபிட்டல் ஹில்ல கலவரத்தையே முன்னின்று நடத்தியவர். கோவிட் பிரச்சனையின் போது லைசோல்ன்றது என்ன கிளீனிங்குக்கு பாவிக்கிறத அது அந்த அவ்வளவு உலக தொலைக்காட்சிக்கு முன்னால கூறுகிறார், இதை குடித்தால் மாறும் தானே என்று. அப்படியெல்லாம் பேசியவரை கொண்டு வர வேண்டும் என்றால் அதுக்கு முதல் ஆட்சி செய்தவர்கள் எவ்வளவு கௌரவமானவர்களா இருப்பார்கள் யோசிப்பார். 72 மில்லியன் அமெரிக்க மக்கள் வாக்களித்திருக்கிறார்களே. அதுதான் என்று சொன்னால் அதன் காரணம் என்னென்று சொன்னால், இதற்கு முன்னர் இருந்தவர்கள். இப்ப ட்ரம்ப் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், 4 வருஷத்துக்கு கடந்த 4 வருஷமாக தன் பதவியை பைடன் திருடியவர் என்று. ஏனென்று சொன்னால், இப்ப 2016ஆம் ஆண்டு தேர்தல் முடிவு அதிகாலையே வந்துவிட்டது. 2020ஆம் ஆண்டு தேர்தல் முடிவு வேற 4 நாள் எடுத்தது. அப்ப இப்ப இந்த தேர்தல் முடிவும் காலமே வந்து விட்டது. அப்ப அவர் சொல்லுகிறார், இந்த 4 நாட்களுக்கு வைத்து அதை பைடன் திருடியதாகத்தான் தான் கொள்கிறேன் என்று, ஏதோ ஒரு காரணங்களுக்காக தன் பதவி பறிக்கப்பட்டது, நான் மீண்டும் வந்து விட்டேன் என்று கூறுகிறார். இப்ப இது அமெரிக்கர்கள் தெரிவு செய்ய வேண்டிய. இப்ப
இலங்கை மக்களை பாருங்கள், துரத்தி அடித்து விட்டு வேற யாரோ ஒரு புதுசாக ஒருவரை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அங்கு இன்னொரு புதியவர் ஒருவர் அங்கு இல்லை என்பது ஒரு தெளிவானது உண்டு. அடுத்தது இப்ப ட்ரம்பை பொறுத்தவரையில் அரசவர்களை இப்ப நீங்கள் பாருங்கள், இலங்கை தீவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இருந்தவர்கள் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஒரே பாணியில் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த நாட்டின் ஒரு பொருளாதார வளர்ச்சி எந்த ஒரு விதத்திலும் வளர்ச்சியை ஏற்படுத்த முடியவில்லை. அதை எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் தான் அந்த மக்கள் வாக்களித்து அனுரகுமார் திசாநாயக்கா வந்திருக்கின்றார். அதே போல் தானே அமெரிக்காவிலும் கூட ஜோ பைடன் அவர்கள் எவ்வளவோ கூறலாம், நாங்கள் ஜனநாயகம் அது இதென்றெல்லாம் கூறலாம். ஆனால் அவருக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவர் வேறு விதத்தில் கையாளுகிறார், டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் ஒரு விதத்தில் கையாளுகிறார்கள். அப்படி என்றால் அந்த மாற்றத்தை நோக்கித்தான் அந்த அமெரிக்க மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அப்ப அது சரியான ஒரு பாதை என்று பார்க்கப்படுகின்றது இல்லையா? உண்மைதான். என்னோட பணவீக்கம் மிக மிக முக்கியமானது. மக்களோட அன்றாட வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கின்றது. பெருமளவானவர்கள் அங்கு அன்றாட உழைப்பையே இழக்க வேண்டிய ஒரு நிலை. அமெரிக்காண்ட பொருளாதாரம் வீழ்ந்து கொண்டு போகிறது. ஒன்று தெரிய வேண்டும், எத்தனை ஆயிரம் படைக்கலங்களையோ நவீன படை ஏவுகணைகளையோ அணு ஆயுதங்களை வைத்திருந்தாலும் பொருளாதாரத்தால் வீழ்ந்தால் மீண்டும் அதனை தக்க வைக்க முடியாது, படையினரையும் தக்க வைக்க முடியாது என்பது தெளிவான ஒன்று. இலோன் மஸ்க் ஒரு உலகிலேயே மிகவும் முன்னணி செல்வந்தர். அவரே தனது தளத்தில் பல தடவைகள் போட்டிருந்தார், 100 நாட்களுக்குள் 1 ட்ரில்லியனை செலவழிக்கிறீர்கள் அல்லது 50 பில்லியனை செலவழிக்கிறீர்கள் என்னும் போது அதற்கு நெடுக தொடர்ச்சியாக டாலரை அச்சடித்துக் கொண்டிருக்க முடியாது என்ற ஒரு கருத்தை தான் அவர் முன்வைத்திருந்தார். அதாவது நாங்கள் ரிசெஷனை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் என்று திரும்ப திரும்ப அவர் கூறியதும் அந்த சமூக வலைத்தளங்கள் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்திருக்கின்றன. அப்ப இதெல்லாம் அந்த மக்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த அரசு இப்ப கமலஹாசனை பொறுத்தவரை அவர் கூறுகிறார் என்றால் இறுதியாக 100 நாட்களுக்குள் தான் பிரச்சாரத்தை தான் மேற்கொண்டதாக, அது போதவில்லை என்று. அதுதான் மாஸ்டர் இப்போது கூறினார். என்னென்றால் இதுவரையிலும் எங்கேயோ இருந்து விட்டு நீங்கள் ஆட்சியில் இருக்கும் போதே மக்களிடம் சென்று என்ன பிரச்சனை என்பதை அறிந்திருந்தால் நீங்கள் போருக்கு இவ்வளவு காசை ஒதுக்கி இருக்க மாட்டீர்கள். இதை ஒரு மக்களின் மனநிலை உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அப்ப நாங்கள் என்னத்தை செய்தாலும் ட்ரம்ப் மீது 4 வழக்கு போட்டிருக்கிறது, அவர் மீது கிரிமினல் குற்ற வழக்குகளை போட்டிருக்கிறோம், அவரை கேரக்டர் அசாசினேஷன் செய்திருக்கிறோம், அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள், எங்களுக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்று நம்பி இருந்து கொண்டு அந்த நம்பிக்கை, அதாவது இது என்னென்று சொன்னால் மக்களிடம் போய் அவர்களுக்கு நன்மையை செய்து அவர்களின் மன பக்குவத்தை அறிவதை விடுத்து விட்டு எதிர்த்தரப்பின் மீது வழக்கு போடுவது, அப்படி போட்டால் வெல்லலாம் என்று நினைத்தது. ஆனால் அது மறுவளமாக மாறிவிட்டது. நன்றி அரசர்களே. மாஸ்டர் உங்களிடம் வருகிறேன். நீங்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு வாக்கு கிடைத்த விடயங்களை கூறும் பொழுது இலங்கை தீவில் நடந்த அரசு தலைவருக்கான தேர்தலையும் அதை ஒப்பிட்டு பார்த்திருந்தீர்கள். இனி நடக்க போகின்ற பொது தேர்தல் தொடர்பாக கூட தொட்டு சென்றிருந்தீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு அபாய மணி அடிப்பது போல் இருக்கின்றது. இப்ப பாருங்கள், அமெரிக்காவில் லட்டினோ அமெரிக்கன்ஸ், பிளாக் அமெரிக்கன்ஸ், முஸ்லிம்ஸ், இஸ்லாமியர்களையும் கூட டொனால்ட் ட்ரம்ப் கடந்த தேர்தலில், அதாவது டொனால்ட் ட்ரம்ப் 1.0வில் இஸ்லாமியர்களுக்கு என்ன எச்சரிக்கையும் அச்சுறுத்தலையும் கொடுத்தவர் இந்த முறை அவர்களுடைய வாக்குகளையும் பெற்றிருக்கிறார் என்றது தெளிவாக தெரிகிறது. இலங்கை தீவில் இப்பொழுது நடைபெறப் போகின்ற இந்த பொது தேர்தலில் இவ்வாறான ஒரு அபாய நிலை தமிழர் தரப்பில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இதுவரையில் அவர்கள் ஒன்றையும் செய்யவில்லை, இவர்களால் வெறும் ஏமாற்றம், இவர்களை தெரிவு செய்து தொடர்ந்து நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம், மாற்று வழியை தேட வேண்டும் என்று தேடி விடுவார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? எனக்கு அதில் ஒரு அதாவது இது வாழ்வு என்பது ஒரு நாளோடும் தொடர்புடையது. காலம்புற வெள்ளன நான் கண்வழி கேட்கல, இன்றைய நாள் நான் எப்படி வாழப்போறேன் இன்றைக்கு இருக்கும் முதல் பிரச்சனை. அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போறேன்றது வருது. அங்க மக்கள் அவிதமாக ஒன்று கூடி தங்களுக்கான தேவைகளை, தங்களுக்கான உற்பத்திகளை, தங்களுக்கான வளமைகளை உருவாக்கினால்தான் மக்கள் அதை ஒரு தேசமாக மாற்றி அமைக்கலாம். அதான் நேஷன் பில்டிங் ப்ரோசஸ் என்று சொல்லியிருக்கு அரசியல்ல. நேஷன் பில்டிங் ப்ரோசஸ், அதாவது தேசத்தை நாங்கள் கட்டி எழுப்புறது. தேசம் இருந்தது, இருக்குது, இப்படி இருந்தது, அப்படி இருந்தது எல்லாம் சொல்லேக்கில் கேட்க சந்தோஷமா தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு எனக்கு தேசம் இருக்கா? காலையில் எழுகிறேன், இது என்னுடைய நாடாக இருக்குதா? இந்த நாட்டுக்கு யார் அவன்கிட்ட போனாதான் எனக்கு உதவி கிடைக்கும், இவன்கிட்ட போனாதான் எனக்கு மருத்துவ வசதி கிடைக்கும், அந்த நிலைக்குள்ள மக்கள் வருகிறார். அப்ப இது என்ன பிரச்சனை என்றால் அதான் நாங்க சொல்றோம்,
மக்களை இப்ப உதாரணமா சொல்ல போனால் இந்த 2009 போராட்டம் இனஅழிப்பு முறைக்கூடாக ஒடுக்கப்பட்ட பொழுது என்ன முதல்ல மக்களுக்கு பேசப்பட்டது? நாங்கள் போய் மக்களை சந்திக்க வேண்டும், மக்கள் அவைகள் அமைக்க வேண்டும், ஒவ்வொரு பகுதியிலும் மக்கள் அவைகள் வந்து முதல் அங்க இருக்கிற அந்த பாதிப்பட்ட மக்களுடைய மன ஆறுதலையும் அவர்களுடைய திரும்ப செயற்படுற ஊக்கத்தன்மையையும் உருவாக்க வேண்டும். இதுதான் முதலாவது பேசப்பட்டது. அதாவது மக்களை சந்திக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய நிலை வருதுன்னா மக்கள் துன்பத்தில் இருக்கிறாங்க. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை அளிக்கப்பட்ட ஒரு நிலை, எத்தனையோ பேர் வாழ்வை அர்ப்பணித்திருக்கிற நிலை. அப்படியான ஒரு நிலையில வந்து அந்த மக்களை நாங்கள் ஒரு வீட்டுல செத்தோட நடந்துட்டா நாங்கள் எல்லாரும் போய் கதைச்சு பேசுறோம். ஏன்னா அவன் துன்பத்தில் இருக்கிறான், நாங்கள் போய் காட்சி பேசிக்கலாம். அந்த மனநிலையிலிருந்து விடுவிக்கணும். அந்த மனநிலையிலிருந்து விடுவிக்கப்பட இல்லை. மனநிலையிலிருந்து விடுவிக்கப்படாத நிலை இருக்கு. எங்களால் இயலாதுன்ற ஒரு நிலை வந்துகிட்டா முடிஞ்சது சரித்திரம். எங்களால் இயலாதுன்ற ஒரு நிலை வந்து மக்களுக்கு வந்ததோ இன்னொன்றால இயலுமன்ற நிலைக்கு போவாங்க. இப்ப பைடன் வந்து மிகச்சி பெரிய பிளவுட்டு கொண்டு வந்தவர் என்னன்னு சொன்னா, இந்த உக்ரைன் போரையும் இஸ்ரேல் போரையும் நடத்த. இவர் இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்க போறான் ட்ரம்ப், அது நடக்கும் கட்டாயம். ஆனா என்ன சொல்றான், நான் கொடுக்குற ஆயுதத்தை அவன் பயன்படுத்த விட மாட்டேன், அந்த கடிதத்தில் இருந்தா தான் கொடுப்பேன், சரியா? ஆனா நான் ஒன்றை செய்யல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் இருந்தா தான் செய்ய வேணும். நான் கொடுக்கறது எனக்கு எதிராக மாறிச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாம வந்துடும். பைடன் வந்து கொடுத்து போட்டு கடைசி நேரத்துல வந்து அங்க இருந்து நடக்கலாம் நடந்து தள்ளாடி வந்து ஒவ்வொரு முறையும் நத்தனியாகவோட வந்து கெஞ்சிறது. அவன் சொல்லி போட்டு போயிட்டு அடுத்த நாள் இவர் சொன்னதுக்கு எதிராக அவ்வளவு நடக்கும். இதுதான் நடந்தது, சரியா? அப்படினாலதான் என்ன பிரச்சனைன்றா, நாங்கள் வந்து மக்களை அவர்கள் செயற்படுறதுக்கான அந்த தன்மையை கொடுத்தாலும் அவனுக்கு தேவையான இன்னொரு மனிதனுடைய தேவையை நான் நிர்ணயிக்க முடியாது. அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாழ்வு வாழ்றதுக்கான சுதந்திரம் இருக்கு. அவன் அந்த வாழ்க்கையை முன்னெடுக்கிறதுக்கான முறைக்கெல்லாம் சமுதாயத்தோட இணையலாமே தவிர, நான் சொல்ற மாதிரி நீ சமுதாயத்தோட வந்து இணை என்று சொல்லி ஒரு அப்படின்னு அடிமைத்தனம். இப்ப அனுரகுமார திசநாயக்கா கூட என்ன பிளவிட போறாருன்னு சொன்னா, தமிழ் மக்களை கூப்பிட்டு அவர் ஒன்றுமே கதைக்க இல்லை, அவர்கிட்ட கட்சிக்காரரை கூப்பிட்டு கதைக்கிறார். கட்சிக்காரர் எப்பயுமே கட்சிக்காரர் கால் கழுவுறானே வழக்கம். அப்ப இங்க இருக்கிற அவர்கிட்ட குரூப் எல்லாம் அவருக்கு கால்வழி கொண்டுதான் நிற்கும். ஆனா மக்கள் அவரை பொறுத்த மட்டும் இன்னும் எதிர்க்கிறத கொண்டிருக்கிறார்கள் தெரிஞ்சு கொண்டாத்தான் அந்த எதிர்க்கிறதுக்கு நீங்கள் வினை செய்கின்ற பொழுதுதான் மாற்றம் பெறும். திசநாயக்காவுக்காக நான் வக்காலத்து வாங்கவில்லை, ஆனால் ஒரு தளம் அமைக்காமல் அவர் எவ்வாறு தமிழர்களோடு தரப்போடு கதைக்க முடியும்? அவர் தமிழர் தரப்புல கதைக்கிறது காரணம் என்னன்னு சொன்னால், எங்களுக்குள்ள இருந்த சமூக ஒடுக்குமுறைகள், மதவரி, பிரதேச வரி, இவையெல்லாம் உங்களுக்கு நிரம்ப இருக்கு. அதுகளுக்கான ஒரு வடிகாலாக வந்து இடதுசாரி தலைவர்களை தமிழ் மக்கள் அனுராவோட மட்டும் பார்க்க இல்லை. கருத்துத்துறையில அந்த காலத்திலேயே முதல் வந்து பிரித்தானிய தொடர்பு அரசியல் காலத்துல வந்து கம்யூனிஸ்ட் வேட்பாளர் தான் தெரிவு செய்யப்பட்டார். எங்களோட மக்களுக்கு மத்தியில அந்த புறக்கணிப்பு இருக்கிறதால இப்ப மதங்கள் எங்களுக்கு எப்படி பேர வச்சுது, ஒரு மதத்துல இருந்து கொண்டு செய்யப்படுற புறக்கணிப்பு மற்ற மதத்தை கொண்டு வருது, அந்த மதத்தில இருந்து செய்யப்படுற புறக்கணிப்பு மற்ற மதம். மக்களை புறக்கணிக்கிறது கூட இவன்ல அந்த ஒரு தன்மை இருக்குன்னா மக்களுக்கு ஆதரவாக கதைக்கிற தன்மை. அவர் உள்ளுக்குள்ள வேற பிளான் வச்சிருக்கிறார், அதுதான் அவற்றை ஆட்சிக்குரிய பிளான். ஆனா மக்களோட கதைக்கிறார். நுவரையில் என்ன சொல்றார், மலையாள மக்களுக்கு ஆதரவாக கதைக்கிறார். ஆனா ஒன்றை பாருங்க, இதுவரை அந்த தமிழ் மக்களுக்கு ஆதரவாக எதுவுமே பேசப்பட இல்லை. இல்ல, அதைத்தான் நான் கூறுகிறேன். என்னவென்றால், இப்ப தன்னிடம் அதிகாரம் வரும் வரைக்கும் எவ்வாறு அவர் தமிழ் மக்கள் தொடர்பாக பேச முடியும்? ஒரு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்பு ஒரு மாதத்துக்கு பின்னர் அவர் பேசாமல் விட்டார் என்றால் அதை நீங்கள் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி இல்லை, அதாவது அப்படின்னா நாங்க நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறைமண்டா என்னன்னு தெரியாம இருக்கிறோம். இலங்கையில வந்து பாராளுமன்றம் வந்து என்னதான் என்ன சொன்னாலும் கூட நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதிக்கு கீழே இருக்கு. இவர் நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி இல்லாம ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா இருந்தா நீங்க சொல்ற கருத்தை கேட்கலாம். முதலாவது இவர் என்ன செய்யணும், முதலாவது
படை வந்து இவர்களுக்கு இருக்குது. படையை என்ன ஒருங்கமைச்சார்? படையை ஒருங்கமைக்கிறதுக்கும் பாராளுமன்றத்துக்கும் என்ன தொடர்பு? படையில வந்து நீங்கள் வந்து என்ன விலகுங்க, இந்த மாதிரி இருங்கன்னு சொல்லி படையில அமைக்கிறதுக்கும் பாராளுமன்றத்துக்கும் என்ன தொடர்பு? முற்றுமுழுசாக ஜனாதிபதி கையில் இருக்கிற ஒன்று. அதே சந்தர்ப்பமாக பயன்படுத்த சரத் வீரசேகர, உதயன் கம்பன்பில போன்றவர்கள் அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதற்கு பயன்படுத்த போவர். தன்னுடைய கொள்கையில் உறுதியாக செயற்படுகின்ற பொழுது மற்றவர் என்ன சொல்கின்றார் என்ற அந்த கேள்விக்கு போகக்கூடாது. எப்பயும் செயற்படுகின்ற பொழுது மற்றவர் அவரை விழுத்தக்கூடிய இது அரசியல் செயற்படுவார். இப்ப தேசிய தலைவர்கள் எடுத்துக்கங்க. தேசிய தலைவர் தான் வந்து ஒரு முறை ஒரு கனடாவில் இருந்து போன ஒரு மாணவர் குழுவரை சந்திச்ச பொழுது அவர்கிட்ட கேட்டிருக்கிறீர்கள், நீங்க தமிழீழம் என்றெல்லாம் சொல்றீங்களே, அடைய முடியுமான்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. தலைவர் வந்து ஒரே ஒரு வசனம் தான் சொன்னார், நான் இப்ப தமிழீழத்துல இருக்கிறேன், தமிழீழத்தான் இருக்கிறேன், இதுதான் தமிழீழம், நீங்களும் தமிழீழத்தான் நிக்கிறீங்க, இதுக்கு பேர் தான் தமிழீழம், இதை பாதுகாக்கிறதும் கூட பொறுப்பு. அதான உண்மை. எல்லாரும் தமிழத்தான் இருக்கிறார், வேற அடைய முடியுமான்னு கேட்டதுக்கு ஒரு சொன்ன பதில் என்னென்றாலும் அந்த மாணவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார் என்றாலும், நீங்களும் இப்ப தமிழத்தான் நிக்கிறீங்க, நானும் தமிழத்தான் இருக்கிறேன், நாங்கள் தமிழும் இருக்கு, இருந்து கொண்டு இருக்கிறோம், இது இழக்காம இருந்தவொன்னா கட்டித்தரணும், இது இழந்து போட்டு இல்லைன்னு சொல்லாதீங்க. அப்போ அடையமானம் சமஸ்தி இது இரு தேசம் ஒரு நாடு அங்கால வந்து இப்போ 13 இதெல்லாம் வந்து ஏதோ எங்களுக்கு இல்லாத ஒன்று எல்லாருமா கொண்டு வந்து சேர்க்கிறீங்களா? நாங்கள் எங்களை மண்ணில இருக்கிறோம், எங்களை மண்ணை எங்களுக்கு தான், எங்களை மண்ணில எங்களை வாழ விடு, அதுக்கு சரி அனைத்துலக நாடுகளும் வாங்கோ, பிரச்சனை முடிஞ்சுது. அப்படி சிம்பிளாக இப்போ கேர்னல் கட்டுகிட்ட வந்து இது தமிழ்நாடு கேட்டதோ என்ன சொன்னார், எங்கெங்கே எல்லாம் விமானங்கள் தாக்கிச்சதோ, எங்கெங்கெல்லாம் வரிகளில் விழுந்ததோ, எங்கெங்கெல்லாம் துப்பாக்கி சூடு இருக்குதோ அவ்வளவுத்தையும் நீங்கள் வேற படமாக்குறீங்களா? அதான் எங்களை தமிழ்களா விளங்குதா? அப்ப தலைவனா இருக்கிறவனுக்கு மக்களை உறுதி வேணும். நாங்க தமிழ்ல தான் வாழ்றோம், இனி ஒன்று அடைய வேண்டிய அவசியம் இல்லை. இழந்து போனால் இஸ்ரேல் கதை வேற. இஸ்ரேல் 985 வருஷம் அங்கிருந்து அடிச்சு துரத்தப்பட்டு ஒருவன் கூட இல்லாமல் வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் பிறந்து இப்ப நடக்க போகுது எங்களுக்கு. இப்ப குறுகின காலத்துக்குள்ள நாங்கள் வந்து இந்த மண்ணை வந்து நாங்கள் திருப்பி எங்களுக்கான அந்த அதிகாரத்தை கட்டமைக்காவிட்டால், அதிகாரத்தை கட்டமைக்கிறேன்னு சொல்லுவோம், மன்னங்கள் தமிழ்லும் இருக்கு, அதுக்கான அதிகாரத்துக்கு அந்த அதிகாரத்தை கட்டமைக்கிறதுக்கான முயற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டியதில் இருக்கிறோம் ஜனநாயக முறையில. அதான் செய்யப்பட வேண்டிய ஒன்று. அதை செய்யப்பட்ட அதிகாரம் கட்டமைக்கப்படும். அதிகாரத்தை கட்டமைக்கிறதுக்கு அனைத்துலக நாடுகளோட தேவை இருக்கு, அனைத்துலக நிறுவனங்களோட தேவை இருக்கு. அப்ப அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு தளம் இருக்கு, அதுக்கான ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப தளம் இருக்கு. இப்ப ட்ரம்ப் வந்து தனியா வந்து மேடையில பேசிய அதுக்கு பின்னால எத்தனையாயிரம் பேர் பார்த்தீங்க, எவ்வளவு பேர் வந்து அந்த டீம் வந்து நிக்கல பாருங்க, எல்லாரும் நின்றாங்க அதுக்குள்ள. டீமை உருவாக்கணும். இது செய்யலாம், செய்ய முடியாதுன்னு இல்லை. அதாவது ஒருவர் வந்து எல்லாருமாக நாங்க சேர்ந்து செய்ய வேணும்ன்ற எண்ணத்துக்குள்ள வந்தோம்னா செய்வோம். அவர் தான் செயல்பட வேண்டும் என்று நீங்கள் அடிக்கடி வலியுறுத்தி கொண்டு வருகிறீர்கள். அதாவது குறிப்பிட்ட ஒரு விடயத்துக்கு நீங்கள் சேர்ந்து செயல்பட்டாலே அது போதும் என்ற விடயத்தை நீங்கள் எத்தனை தடவைகள் சுட்டி காட்டியிருக்கிறீர்கள். அது மாத்திரமில்லை, அதாவது தேசியத்தோடு நிற்காமல் தங்களுடைய அறியாமையால ஸ்ரீலங்காவுடன் நின்றவர்களை கூட தேசிய தன்மை உள்ளவர்கள் இவர்கள் எப்போ எங்கள்கிட்ட வருவார்கள் என்று 2 கைகளையும் விரித்து கொண்டிருந்தார்களே தவிர தள்ளிவிட இல்லை. இது தேசியத்தோடு நின்று கொண்டே நாங்கள் ஒருத்தர் தள்ளுறமாண்டான கேள்வியா இருக்கு. அதான் மக்களுக்கு வர்ற கோபம் என்னண்டா, நீங்கள் தேசியத்தோடு எல்லாரும் நின்று கொண்டு ஒருவருக்கு தள்ளி விளையாடுறீங்க. எல்லாரும் வந்து தலைவத்தை பேரை சொல்லிக்கணும், எல்லாரும் வந்து தேசிய தன்மையை பற்றி கதைக்கணும். ஆனா தள்ளி விளையாடுறது எங்களுக்கு தள்ளி விளையாடுறவே ஒழிய எல்லாரும் ஒருமிச்சு நின்றா என்ன, இல்லாட்டி போங்க வழியால், அப்படியே பிரச்சனை இல்லை. அங்க அந்த நிலைதான் பெறப்போகுது. இப்ப படிப்படியாக அங்க வர்ற நிலையில கடைசியா வந்து மக்கள் என்ன செய்ய போறாங்க, மக்கள் வந்து ஒரு பெரிய விரக்திக்குள்ள போக போறாங்க. அது 2 வகையில வரலாம். ஒன்று வந்து அது எதிர்க்கிறதுக்கான பலம் பொருந்திய ஒரு முறைமையை எதிர்பார்க்கும். அந்த முறைமையை எதிர்பார்க்கைகள் இந்த முறைமை கொடுக்கப்பட இல்லையோ அப்படியே இருக்கிறதுக்குள்ள அடங்கி போயிடுவாங்க. உண்மைதான் நீங்கள் கூறுவது போல் மாஸ்டர். தேசிய தலைவருடைய பெயர், விடுதலை புலிகள், மாவீரர்கள், சிவப்பு மஞ்சள் கொடி, இவற்றை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் எல்லோரும் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவரிடமும் ஒரு சரியான திட்டத்தினூடாக பயணிக்கவில்லை. அதனுடைய விளைவு அவர்கள் அதுக்கான ஒரு மிக முக்கிய கருத்தை சொல்றது என்னென்றால், தாயகத்தினுடைய தேசிய தன்மையை
அந்த மாவீர நினைவை நிலப்படுத்துவதற்கு இவ்வளவு இராணுவ அடக்குமுறைகளும் பயங்கரவாத தடை சட்டமும் 6ஆம் திருத்தம் இருக்கிற சூழல்ல அடையாள அரசியலுக்கூடாக கொடிகள் படங்கள் இது கூடாக அதை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அது செய்யறது அது இன்னொரு வகையான ஒரு தக்க வைக்கிற ஒரு முறைமைக்குள்ள போய்கொண்டிருக்குது. ஆனால் தக்க வைக்கிற முறைமையும் தேவை, அதை தகுதியாக்குற முறைமையும் தேவை. இப்ப தகுதியாக்குற முறைமைக்கு மிகப்பெரிய திட்டமிடல் வேணும், மிகப்பெரிய செயற்பாட்டு நிலை வேணும். தக்க வைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனா என்ன நடக்கும், எங்களுக்குள்ள தக்க வைக்கிற தன்மை குறைய 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 அப்படியே குறைஞ்சு கொண்டு வரும். அது இந்த பிரச்சனையான விஷயம் விளங்குது. ஆகவே எல்லாருமே என்ன பொறுத்த மட்டும் எல்லோருமே சரிவர செயற்படுகிறார்கள். ஆனால் கூடி பேசி முந்தி இங்க இருந்த ஒரு மிகப்பெரிய அறிவாளிகள், ஒரு மிகப்பெரிய வைத்தியர், அவற்றை தலைமையில ஒவ்வொரு மாதமும் எல்லாருமே கூடுவார்கள். கூடியிருந்து என்னென்ன தேவை, என்னென்ன பிரச்சனை பற்றிலாம் கதைப்பார்கள். அப்ப எல்லாருடைய அறிவும் எல்லாருடைய அனுபவமும் எல்லாம் சேரும். கூடியிருந்து கதைக்கிறது, கூடியிருந்து பேசுறது, பிரச்சனைனா நேரே ஒரு தன்மை அமைச்சு கதைக்கிறது, இதுதான் முக்கியமானதாக இருக்கிறதே தவிர இப்ப ட்ரம்போட வெற்றியை தான். ட்ரம்ப் பாத்தீங்களா தெரியா, ட்ரம்புக்கு என்ன சொன்னாங்க, தோல்த்த பிறகும் ஒவ்வொரு நாளும் வெற்றின்னு செயற்பட்டவர். நன்றி பாஸ்டர். நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வர வேண்டும். நிறைவாக அரசவர்களை உங்களிடம் வருகின்றேன். டொனால்ட் ட்ரம்ப் 2.0 இந்த வெற்றி தமிழ் அரசியல் பரப்பில் இருப்பவர்களுக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றது? என்ன பாடத்தை கற்றுக் கொடுப்பது என்று சொன்னால், அதற்கு நாங்கள் பாடத்தை கற்றுக்கொள்ற அளவுக்கு நாங்கள் முன்னகர்ந்திருக்கிறோமோ என்பதுதான் மிக முக்கியமானது ஒன்று. உலக அரசியல் ஒன்று, வெளிநாட்டு அரசியல் ஒன்று. இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னரே தமிழ்ஸ் ஃபார் ஹாரிஸ் என்று லெட்டர் ஹெட்ல கமலா ஹாரிஸை ஆதரித்து தொடர்ச்சியாக வெளியிட்டாச்சு. இப்ப ஒரு கிழமைக்கு இனி அந்த ஹாரிஸை தமிழ்ஸ் ஃபார் ட்ரம்ப்னு மாத்தணும். நாங்கள் இப்படித்தான் மாத்திக்கொண்டிருக்கிறோம், ஒரு காலம் மாத்தி கொண்டிருக்கிறோமே தவிர அவங்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எதுக்காக பணியாற்றுகிறோம் என்றதும் இல்லை. இப்படி இதை நாங்கள் நீங்க பெரிய அமைப்புகள் யோசிக்காதீங்க. ஒரு 4-5 பேர் ஆட்சி வந்து இப்படி திட்ட வேலை செய்து கொண்டிருக்கிறாரு. அப்ப உலக அரசியல்ல என்ன மாற்றம் இடம்பெறுகிறது, நாங்கள் எங்கு நீக்கின்றோம் என்ற ஒன்றும் இல்லை. அடிவர்ற இப்ப வெள்ளப்பெருக்கு, நீங்கள் அண்மையில நீங்கள் பார்சிலோனாவில பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளம் கடும் வெள்ளத்துல கார்கள் வேனுகள் ஒன்று அதால போது ஒன்று இதால போது, இப்படி அதே போலதான் அனுராவோட அடிபட்டு ஒரு வெள்ளத்துல கொஞ்சம் போய் கொண்டிருக்குது. பேருந்து பார்த்தா இஞ்சால ட்ரம்ப் என்றால் இஞ்சால ஒரு வெள்ளம், பேருந்து பார்த்தா இந்தியாவின் அலையில இன்னும் ஒரு கொஞ்சம் கூட்டம் போய் கொண்டிருக்குது. இப்படியே அப்ப எல்லாம் ஒவ்வொரு திசையில போய்கொண்டிருக்குதுகள், வெள்ளத்துல அடிபட்டு போய்கொண்டிருக்குதுகளை தவிர எல்லாத்தையும் கூட்டி அள்ளி ஒண்டா போட்டு ஏதாவது ஒன்றை செய்ய வேணும். இல்லை என்று சொன்னால் அந்த அடிபட்டு போற அத்தனையும் போகட்டும் என்று மிஞ்சுறதை வச்சுக்கொண்டு ஏதாவது பார்க்கணும். இப்ப தலைவர் ஒன்றை கூறினார் தானே, அந்த தேசிய தலைவர் ஒன்றை கூறினார், இந்திய இராணுவத்தின் இறுதி சமரைக்க நீங்கள் விட்டுட்டு போறேன்னா எல்லாரும் போகலாம், நான் ஒரு துண்டு பானோட நான் போராடுகிறேன் என்றுதான் அந்த சொன்னார். அதுக்கு பிறகு பலரும் நின்றார்கள், எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு நின்றார்கள். அப்படி சொல்றதுக்கு ஒருவர் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறோம். அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு விவாதம் நடந்தது. அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்ப்போம். பட் நான் கேட்டேன் என்னென்னால், என்ன நிபந்தனையில கொடுக்குறீங்களா என்று சொல்லி, என்ன நிபந்தனையில கொடுக்குறீங்க? எழுதி தந்திருக்கிறாரோ இல்ல, வாயால எதுவும் சொன்னவரோ இல்ல. சரி, அப்படி என்று சொன்னால் சம்பந்தனன் சுமந்திரன் ரணிலுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தவன் நல்லாட்சியில, அதை தூத்தி கொண்டு திரிஞ்சு அதை காரை துப்பி அதுக்கு பேசின நீங்கள் எல்லோரும் இப்போ அனுராவுக்கு ஒரு நிபந்தனையற்ற, அப்போது என்ன சொன்னார்கள், ரணிலுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தது சுமந்திரனே சம்பந்தனையும் பிரச்சனை என்று சொன்னீங்க. இப்ப அதே நிபந்தனையற்ற ஆதரவை அனுராவுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள். அப்படி என்றால் நீதி ஒன்று இருக்கு. அப்ப நீங்கள் ஒன்று செய்யுங்க, கொடுக்கறது பிரச்சனை இல்லை. சம்பந்தர் இறந்துட்டாங்க, சுமந்திரன் உயிரோட இருக்கிறார். சம்பந்தட்ட கல்லறையில போய் விழுந்து கதறி எழுது மன்னிப்பு கேட்டு, சுமந்திரன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நீங்கள் ஆதரவை கொடுங்க. ஏன்னா நாங்கள் அவங்கள தூத்திருக்கப்படாது. ஏன்னா இப்ப நாங்கள் என்ன ஒரு நிலையில ஆதரவை கொடுக்கிறோம், ஒரு அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டோம், எழுத்துல தந்தவங்களோ
அவங்க வாயால சொன்னாங்க. இது வாயாலும் சொல்லல. அதான் அந்த பிரச்சனை. ஆதரவு கொடுக்கிறது என்பது எப்படி ஆதரவு கொடுக்கலாம் என்றால், விடுதலை புலிகள் ஒன்றை செய்தார்கள் என்றால், நீங்கள் ஒரு பலமாக இருந்து உங்கள்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து கொண்டு நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அவன் கட்சியில சேர்ந்துட்டு கொடுக்கலாம். அவன் கட்சியில நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் எல்லாரும் இலங்கையர்கள். உங்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதையே முடிஞ்சது. அதோட நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால், இப்ப இருக்கிற கொஞ்ச நஞ்சத்துக்கு சங்கூத போறீங்க. அதுக்குத்தான் தெரிகிறார். அதாவது நான் ஸ்பெயின்ல சொன்ன வெள்ளத்தில் அடிபட்டு போனேன். அதே போன்ற ஒரு நிலையாகத்தான் இருக்க போகிறது. உங்கள் நிலைக்கில் இருந்து கொண்டு நீங்கள் முதலில் தமிழ் மக்களின் பலத்தை உங்களுடன் வைத்துக் கொண்டு அதன் பிறகு அனுராதகுமார திசாநாயக்காவுடன் நீங்கள் என்ன பேச்சுக்கள் ஈடுபட. இப்ப பேசுறது ஒரு தவறு இல்லை, ஆதரவு கொடுக்கிறது தவறு இல்லை. இப்ப விடுதலை புலிகள் பிரேமதாசாவுடன் பேசினார்கள், சந்திரிகாவுடன் ஒரு பேச்சு நீங்கள் எடுத்து பாருங்கள். எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் அவர்கள் தட்டி கழிக்கவில்லை. கிடைக்கிற சந்தர்ப்பம் அத்தனையும் பயன்படுத்தினார்கள். அனுராக் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பிரச்சனை இல்லை, பயன்படுத்துங்கள். ஆனா நீங்கள் உங்கள் நின்று கொண்டு உங்கள் நிலையில் நின்று கொண்டு பயன்படுத்துங்க. இதைத்தான் சொல்றோம். அதாவது உங்கள் எல்லோருக்கும் உங்களுடைய கொள்கைகளை உங்களுடைய செயல்முறைகளை சொல்றதுக்கான உரிமை இருக்குது. ஜனநாயகத்தை 100% மதிக்கிறோம். ஆனா அது செயற்பட இல்லைன்னு தான் சொல்றோம். சொல்லுங்க. இப்ப சில நேரத்துல உண்மையா 6ஆம் திருத்த சட்டத்துக்களையும் 13ஆம் பயங்கரவாத தடை சட்டத்துக்களையும் சொல்ல முடியாத நிலையில் இல்லைன்னு இல்லை. ஆனா அதுக்கு வேற பக்கத்தால மக்களுக்கான அந்த நம்பிக்கை ஊட்டினால் மக்களுக்கு நம்பிக்கை வரும். அதுக்கு என்ன செய்யணும்? மக்களை கிட்ட போய் பேச வேணும். நீங்க ஊடகத்துக்கு சொல்ல சொல்லி நாங்க சொல்லல. மக்களை கிட்ட போய் இதுதான் நடக்குது, நாளைக்கு நீ இங்க எவ்வளவு நடந்திருக்குன்னு மக்கள் வெளியால சொல்ல தொடங்கல. அது பயங்கரவாதத்துக்கு எதிரான உண்டாக வராது. எனக்கு இவ்வளவு நடந்திருக்குது. மக்களை பேச வைக்க வரும். மக்களை பேச வைக்கிற தன்மை செய்யலாம். எல்லாருமே நல்லா செய்யறீங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, எங்களுக்குள்ள ஏன் இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைஞ்சு நிக்கலாத ஒரு தன்மையை ஏன் தான் தமிழ் சமுதாயம் இவ்வளவு உயிரிழப்புகளுக்கு பிறகும் அந்த தன்மைகளை வர முடியாமல் இருக்குன்னா வேதனையானதா இருக்கு. ஒரு சுருக்கமான ஒரு கேள்வி மாஸ்டர் தொடர்பாக 2 நிமிடங்கள் மட்டுமே இருக்கின்றது. இப்ப நீங்கள் கூறியபடி அரசு கூறினார் டேபிள்ஸ் ஃபார் ஹாரிஸ். இங்கே பிரித்தானியா பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் ஃபார் லேபர், டேபிள்ஸ் ஃபார் கன்சர்வேட்டிவ், அப்படி மற்ற நாடுகள் எல்லாம் இருக்கின்றது. இலங்கை தீவிலும் தமிழர் தாயகத்திலும் பிரிவு இருக்கின்றது. இது ஒரு ஆரோக்கியமான விடயமா இல்ல ஆபத்தான விடயமா? என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஏன் இவ்வளவு நாளைக்கு இப்ப கிட்டத்தட்ட 83ஆம் ஆண்டுல இருந்து பிரித்தானியா மட்டும் எடுத்துக்கொள்ளும். 83ஆம் ஆண்டுல இருந்து பிரித்தானியால தமிழர் இலக்கியம், கனடால அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துல 85ஆம் ஆண்டுல இருந்து அங்க தமிழர் இலக்கியம். இவ்வளவு நீண்ட காலத்துக்கு ஏன் தமிழருக்கான ஒரு கட்சி தொடங்கப்படாத நிலை இருக்கு? இங்கே இருக்கிற தமிழருக்கான ஒரு கட்சி ஏன் தொடங்கப்பட முடியாம இருக்குது? அதான் இருக்கிற கேள்வி. என்ன கேட்கிறேன்னா, எங்களோட தேவைகளை நாங்க பிரித்தானிய அரசுக்கு எங்கள் சார்பாக சொல்ல வேணும். பிரித்தானிய லேபர் கட்சி சார்பாக சொன்னா லேபர் கட்சிக்கு தேவைக்காக நாங்கள் பயன்படுத்தப்படுவோமே ஒழிய ஒரு பிரச்சனையும் இல்லை. அது மாதிரி தான் கட்சிகளிலும் அங்க இப்ப நீங்க ஒரு வசனம் சொன்னீங்க. அதாவது இப்ப சமூகம்னு சொல்லி சங்குதுறதுக்கு சங்கேதி கொண்டு போயிட்டாங்க. இதுதான் மிக முக்கியமான விஷயம். என்னென்றா எல்லாரும் ஒற்றுமைப்பட வேண்டும்ன்றாக்காக அந்த பொது வேட்பாளர் நான் கூட அடிப்படையில ஸ்ரீலங்காவினுடைய தேர்தலில் பங்கு பெற்றக்கூடாத உறுதியோட எல்லாரும் இருக்கிறோம். ஆனா மக்கள் ஒற்றுமைப்படுறதுக்கு இதை வச்சாவது கடைசி கொஞ்சம் கொஞ்சமாவது ஒற்றுமைப்படுத்தணும்னு சொல்லி எல்லாரும் விரைக்கல. அதை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு இருந்த சங்கேதியை கொண்டு போய் சங்குத ஒழிக்கிட்டாங்க. இதான் நடந்தது. ஆகவேதான் நாங்க என்ன சொல்றோம்டா, ஏழை மக்கள், கைவிடப்பட்ட மக்கள், இவங்களுக்கான அந்த அதிகாரத்தை கொடுங்க. அந்த அதிகாரத்தை கொடுத்து அவன் எழும்பி உங்களுக்காக பேசுவான். அதை விட்டுட்டு கருப்பு கோட்டு போட்டவனும் பாராளுமன்றத்துல 10 வருஷம் ஆசனத்துல உட்கார்ந்து இருந்து சூழற்றி போட்டு வந்தவைகளும் இவர்களும் வேணாம். உங்களுக்கு காலம் தரப்பட்டது தானே. தரப்பட்டதுக்குள்ள எவ்வளவு செய்தீங்களோ அவ்வளவு நிம்மதியா இருங்க. மற்றவனுக்கு வழிபடுங்க. நாங்கள் தான் பத்திரிகை துறையில உங்களுக்கு தெரியும், பத்திரிகை துறையில இந்த பத்திரிகை தொடங்கல இந்த ஊடகங்களுக்கெல்லாம் முன்னணியில தான் செயல்பட்டாங்க. ஏன் இப்ப எல்லாரும் ஒதுங்கி இருக்கிறான்? மற்றவன் வர வேணும், அவன் பேச வேணும், அவன் எழுத. நானே அண்டையிலிருந்து இன்றைக்கு கொண்டு உங்களோட கேட்டு 3 மணி நேரம் ப்ரோக்ராம் செய்யலாம் அப்படின்னு நான் விரும்புறேன். இல்லை என்று அப்படிங்கிற வளர்ச்சி வராது. அப்ப மற்றவனுக்கு பாதையை விட்டு கொடுத்து போனா தான் அதுக்குள்ள மக்கள் வருவார். ஒருவர் அழைச்சி கொண்டுண்டா
ஒன்றுமே நடக்காது. என்ன ஒருவர் அடைச்சி கொண்டிருக்கிறதுக்கு இல்ல உலகம். நீங்கள் எவ்வளவுக்கு விலகி நிற்கிறீங்களோ அவ்வளவுதான் பாதைக்குள்ள மக்கள் வெள்ளம் பெறும். அதுதான் பெருவெள்ளமா பெறும். நான் நினைக்கிறேன் இந்த எல்லாருக்கும் புரியுது. கொஞ்சம் இந்த புரிந்துணர்வா கதைக்கிற ஒரு உரையாடல்கள் மிக தேவையாக இருக்குது. அது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்குது. நீங்க பல முறையில கூப்பிட்டுருக்கீங்க இந்த ஊடகத்துல வந்து எல்லாரும் பேசுங்கள் என்று. அந்த இப்ப அருள் சொன்ன மாதிரி எதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. அது நிபந்தனையும் முதல் கூடி கதைக்க வேணும். கூடி கதைச்சிட்டு தான் ஊடகங்களுக்கு வர வேணும் என்றால் ஊடகங்கள் பொது வழி. ஊடகங்கள் நாங்கள் ஒருத்தர் முரண்படுறது ஊடகங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்ன நாங்கள் கொஞ்ச காலத்துல மறைஞ்சு ஒரு மனித தன்மையை தான் கொண்டிருக்கிறோம். ஆனா இனம் அழியக்கூடாது. நான் சாகலாம், நீங்கள் சாகலாம், நாங்கள் சாகக்கூடாது என்பதுதான் ஊடகத்தினுடைய தலைமை பண்பாக இருக்கிறது என்று மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். சிறப்பு மாஸ்டர். நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டு வருவோம். என்னை பொறுத்த மட்டும் அனுரகுமார திசாநாயக்கா 1.0 அவர் உண்மையாக அந்த நாட்டை சரியாக கட்டி எழுப்ப வேண்டும், அந்த நாட்டை சுவிட்ச பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால், கடந்த வாரத்தில் நாங்கள் உங்களோடு உரையாடும் பொழுது சுவிட்சர்லாந்து போன்ற ஒரு முறைமையில் அவர் அந்த நாட்டில் தமிழ் மக்களுடைய இறமை, அந்த மண் அவர்களை மதித்து அதற்கான ஒரு தீர்வை கொண்டு வருவாராக இருந்தால் அனுரகுமார திசாநாயக்கா 2.0 கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு அவர் செயல்பட வேண்டும் என்று கேட்டு நெல்சன் மண்டலோ தென்னாப்பிரிக்க விடுதலை போராட்டம் முடிந்தவுடன் முதலாவது செய்த வேலை அங்க இருந்த வெள்ளையரோட போய் கதைச்சது. இருந்து வெள்ளையரோட கழிச்சது. அது அந்த பழக்கத்தை இவர்கள் பழகினார்கள் என்றால் முரண்பாடுகள் தீரும். அதான் அவ்வாறு சிந்திக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு கொண்டு வருவோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமா மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றியை கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி வணக்கம் மாஸ்டர். நன்றி வணக்கம் அரசு. நன்றி வணக்கம்.